பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவரும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களை தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் நாங்கள் சந்திக்கும்படி காத்திருக்கிற கிருபைக்காக நான் தேவனை துதிக்கிறேன். நாளிலே கூட தொடர்ச்சியாக நான் உங்களோடு கூட 3 பாகத்தையும் பகிர்ந்து கொண்டேன். தேவன் பார்க்கிற மனுஷனை யார் என்று. ஹல்லேலூயா. அதன் சாயலாக 4வதாக தேசத்திற்காக ஜெபிக்கிற மனுஷனை கர்த்தர் பார்க்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இது. ஆண்டவர் பார்க்கிற அடுத்த மனுஷன் யாரு சொன்னா, ஜெபிக்கிற மனுஷன். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையில் என்ன சொல்லுகிறார்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், அவர் ரத்தத்தை சிந்தி பாவத்திலிருந்து மீட்டெடுத்த ஜனங்கள். ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், என் ஜனங்கள் என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி நாம் ஜெபம் பண்ணும் பொழுது, என் நாமம் தரிக்கப்பட்ட தங்கள் ஜனங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுடைய ஜெபத்தை நான் கேட்டு தேசத்திற்கு நான் சேமத்தை கொடுப்பேன். ஆமென். அப்ப என் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள், ரட்சிப்பு அடைந்த மக்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, தேசத்திற்காக துறப்பில் நின்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? தேசத்திலே ஒரு சேமத்தை, ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், சாலமோனுடைய ஆலயத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமா பேசுகிறார். சாலமோடு பேசுகிற இந்த வார்த்தை தான் இன்றைக்கு நான் உங்களோட கூட அதை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. சாலமோனை பார்த்து தான் தேவன் இந்த வார்த்தை சொல்லுகிறார். அடுத்து 15வது வசனத்துல பாருங்க, இந்த ஸ்தலத்துல செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவி கவனிக்கிறதுமாய் இருக்கிறது. யார் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார்களோ, தேசத்துல யார் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார்களோ, அப்படிப்பட்ட மனுஷர்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்களுடைய கண்கள் செவிகள் கவனமாய் இருக்கிறதா. ஜெபிக்கிற மனுஷன் மேல அது ஆண்டவருடைய கண்களும் செவிகளும் கவனமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. 16வது வசனத்துல பாருங்க, என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இதயமும் என்னாலே இங்கே இருக்குமா. ஆலயத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகள், ஆலயத்தில் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தை தேவன் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். என் ஆண்டுடைய கண்களும் எப்பவுமே இதயமும் எப்பவுமே அங்க இருக்குமா ஆலயத்தில். அதனால நீங்க ஆலயத்துல போய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீ ஆலயத்துல அப்படிதான் போய் சாலமோன் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவருடைய அக்னி இறங்கி வந்து வேண்டாதது இதெல்லாம் சுட்டெரித்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜெபத்திற்கு ரொம்ப பவர் உண்டுங்க. ஆண்டவருடைய இன்னைக்கு இந்த வார்த்தை மூலமா உங்களோடு அழகாக பேசிக்கொள்கிறார். எசேக்கியேல் புஸ்தகத்தில் நீங்க வாசித்து பாருங்க. எசேக்கியேல் 22:30வது வசனத்துல எசேக்கியேலோடு ஆண்டவர் சொல்கிறார், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாகவும் ஒரு மனுஷனை நான் தேடினேன், ஒருவனையும் காணேன். இயேசுசாமி சொல்றாரு எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமா, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கிற ஒரு மனுஷனை நான் தேடினேன். அப்போ ஒரு மனுஷன் தேசத்துக்காக திறப்பில் நிற்கும் போது தேசத்தை தேவன் அழிக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆனா ஒருவனை காணேன் என்ற இன்றைக்கு தேசத்துல ஜெபிக்கிற மனுஷர்களை தேவன் தேடுகிறார். திறப்பில் நிற்கிற மனுஷர்களை தேவன் தேடுகிறார். ஹல்லேலூயா.
தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நின்று யார் ஜெபிக்கிறார்களோ தேவன் தேசத்தை அவர் பாதுகாத்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. இந்த 4வது பாகத்திலே தேவன் சொல்லுகிற முக்கியமான ஒரு வார்த்தை, தேசத்திற்கு ஜெபிக்கிற மனுஷனை தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான், ஆனால் கருத்தாய் ஜெபிச்சான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால இந்த செய்தி கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஜெபங்களை அதிகப்படுத்துங்க, தரப்பில் நில்லுங்க, தேசத்திற்காக நாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுடைய தேசத்துல சேமத்தையும் ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, திறப்பில் நிற்போம், தேசத்திற்காக நாம் பாதுகாப்போம், பரலோக ராஜ்யத்தில் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.